Hello friends and welcome to Tamil Football. So 2025 ஓட மொதல் மேட்ச் சென்னை எஃப்சிக்கு நினச்ச மாதிரி அமையலை. பட் கார்னர் ஷீல்ட்ஸ் நமக்கு ஒரு புது கேப்டனாக தோன்றியிருக்காரு. அண்டு அவரோட ஹார்ட் ஒர்க் 2 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் லீக்கில் வந்து டாப் அசிஸ்ட்ஸில் ஃபஸ்ட்டு நிற்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம 2 கோல் போட்டாலும் சரி ரெஃப்ரீஸ் வந்து நம்ம கேமை முடிச்சு விட்டாங்க. அண்ட் டேனியல் சீமாச்சுக்கும் வந்து பொங்கல் அன்றைக்கி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வேறு இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அட்டாக் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்குது அண்ட் டிஃபென்ஸ் ஒரு பக்கம் ரொம்ப டெரிபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆல் இந்தியன் டிஃபென்ஸை வச்சு நம்ம வந்து நல்லா தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவேன். வில்மர் ஜார்டனும் நிறையா பிரேசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். போன மேட்ச்சில் கூட ஒரு 2 கோல் போட்டிருந்தார். அண்ட் இதோட ஒரு 8 கோல் இப்போ டோட்டலாக போட்டிருக்காரு. அண்ட் நம்ம டாப் ஸ்கோரரான அஜாரே, ஐஎஸ்எல் டாப் ஸ்கோரரான அஜாரே வந்து 4 பிரேஸ் தான் போட்டிருக்காராம். அண்ட் அவருக்கு அடுத்தபடியாக அந்த லிஸ்ட்டில் செகண்ட் நிற்கிறாரு டாப் பிரேசஸ் அப்படின்ற லிஸ்ட்டில். ஸோ இது ஒரு ஸ்டாட். அண்டு 2வது மேட்ச் ஆஃப் 2025 சென்னை எஃப்சிக்கு வந்து முகமதன் கூட இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே இந்த மேட்சை தவிர பார்த்திங்கன்னா 8 கேம்ஸ் இருக்குது நம்ம சென்னைக்கு. ஸோ இந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா ப்ரிவியூன்னு சொல்லிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி 10th பிளேஸில் இருக்கோம். அண்ட் நமக்கு கீழே இருக்க டீம்ஸ் கூட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் நமக்கு மேலே பஞ்சாப் எஃப்சி வந்து நம்மளோட ஒரு 3 பாயிண்ட் ஹெட்டாக இருக்காங்க. அண்ட் நம்மளோட 2 மேட்ச் தான் கம்மியாக விளையாண்டுருக்காங்க இன்றைக்கி மேட்சையும் சேர்த்தா. ஸோ அதனால் இனிமேல் வர மேட்சஸ்லலாம் நம்ம ஜெயிக்கிறத மட்டும்தான் மோட்டிவாக எடுத்துக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எல்லா மேட்சஸுமே வந்து டாப் 6 டீம்ஸில் இருக்க டீம்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த எல்லா மேட்சையும் வந்து சென்னை எஃப்சி வின் பண்ணி அந்த 2019-20 சீசனோட ஸ்கிரிப்ட் மாதிரியே ஃபஸ்ட்டு சீசனில் வந்து எல்லாத்தையும் தோற்றுட்டு அந்த நியூ இயரில் எல்லாத்தையும் வின் பண்ணி ப்ளே ஆஃப் வரைக்கும் போனாங்களா நல்லா தான் இருக்கும். அண்ட் அப்படி டாப் 6ல் இருக்க எல்லா டீம்ஸையும் வின் பண்ணி போனாங்கன்னா ஐ வுட் சே சென்னை எஃப்சி வந்து அந்த இடத்துக்கு டிசர்விங்னு சொல்லுவேன். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.